ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான முட்டை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தக்காளி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வாணலியில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில் நான் இது போல் 4 கோடு போட்டிருக்கேன். உள்ளே மசாலா இறங்கணுங்கிறதுக்காக. நீங்களும் இது போல் சேர்த்துட்டு இதில் நல்லா வறுத்து இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இது எல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கறிவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடையே இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வாணலியில் ஆல்ரெடி அந்த மசாலா இருந்ததால் ஆனியன் இந்த கலரில் மாறி இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு மோஸ்ட்லி சேர்த்துப்பேன். ஸோ நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ண வெளியில் வரும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த பேஸ்ட்டோடய இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி எக்கில் போட்டிருக்கதால கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதை நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம், ஸ்லோலியே வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி தொக்கு கொதித்து நல்லா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்க போகிறோம். முட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது நம்ம தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.